ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மஜின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 17. நம்ம போன பாட்டில் நம்ம என்னது என்டர்மேன் அடித்து கொண்டோம். அடுத்து நம்ம டேரெக்டாக போக மாட்டோம்னு சொல்லியாச்சு. அதனால் இப்போ நம்ம அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன, எக்ஸ்பி இருந்தால் தான் அடுத்து நம்மளுக்கு என்னது 6 வருஷம் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ நான் எக்ஸ்பிக்கு அது ஸ்கெல்டன் ஸ்பானர் பார்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம ஸ்கெல்டன் வச்சு ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் சரிசாக தான் முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க கைஸ், உங்களுக்கும் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் இதில் வச்சுருக்கேன், நான் இந்த ஸ்கெல்டன் பானை வந்து நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்குது. வீட்டுக்கிட்டேனா ஓரளவுக்கு கிட்டேன்னு தான் சொல்லலாம். இங்கிட்டிருந்து அங்கிட்டு போகலான்னுங்கிற மாதிரி தான். பாருங்க, லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ், மறக்காமல். ஏன்னா சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. ஆமாம், அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இருங்க, நம்ம இதில் நிறைய இது வேணும். இப்போ இந்த டைமண்டு, இந்த ஸ்டோனை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்து ஒரு சின்ன ஃபார்ம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், அதனால் அது இப்போ சொல்ல மாட்டேன், அடுத்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அடுத்து அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன, நம்ம இதில் ஸ்கெல்டன் பண்ணுறோம், அங்கே வேறு ஒன்று பண்ணுவேன். இங்கே நம்ம இப்போ இந்த டைமண்ட் வச்சு டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி என் பிக்காக்ஸ் உடைய போகுது, அதனால தான் டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சு இன்னும் இங்கே நிறையா இருக்குது கைஸ். ஆமாம், உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச இது ஐடியா சொல்லுங்கள் கைஸ். கொஞ்சம் சொன்னால் தான் நான் போட முடியும் வீடியோஸு. ஏன்னா ரெக்கமெண்டேஷன் ஆக மாட்டேங்குது, சப்போர்ட் வர மாட்டேங்குது. இல்லைனா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்னது மறக்காமல் இந்த கீழே தெரியல லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் அமுக்கி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ நான் போடுற வீடியோஸு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்னது எடுத்துருக்கிறது, இங்கே ஏணி ஊறப்பட்டது எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அடியில் இருக்குது. இப்போ ஏன்னா மெயின் போர்ட் ஆப்பில் இல்லை, நான் கேவுக்குள்ளே பூந்து போயிடுவேன். வெளியே வரப்போ யூஸ் ஆகிறாப்பில் வச்சுக்குவேன். நம்ம இப்போ வரிசையாக எல்லா பொருளையும் எடுத்துக்கணும். இந்த அயனை வச்சு ஹாப்பர் செய்யணும். ஐயப்பா தொல்லை, ஹாப்பர் செஞ்சு என்னென்னமோ இந்த செஸ்ட்டு வேணும். செஸ்ட்டு இருந்தால் தானே ஹாப்பர் செய்ய முடியும். நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க கைஸ். நான் இந்த செய்கிற மட்டும் எங்கள் இதெல்லாம் இருக்குமா, இது இல்லை. இந்த இருக்குது செஸ்ட்டு ஒரு எத்தனை, ரெண்டு போதும். இந்த 2 போதும். 2 வச்சு செஞ்சு போட்டு வச்சுக்கோ. இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் எதுக்கு, நோட் பாக்ஸு ஊறப்பட்டது இருக்குது. நான் செஞ்சே முடிச்சிட்டேன். உங்களுக்கு இருங்க, நான் இந்த காமிக்கிறேன். இந்த ஸ்டோனு இப்போ தேவையில்லை. இதுக்கு அடுத்து இந்த ஏணி ஊறப்பட்டது வச்சுருக்கேன். டைமண்ட் பிக்காக்ஸ் 2 செஞ்சுருக்கேன். வாட்டர் பக்கெட் 4, டார்ச் ஒரு 12, நாங்கள் ஸ்பானர் ஆஃப் பண்ணி வைக்க, ஹூப்பர் ஒரு 4, செஸ்ட் ஒரு 21. ஹூப்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக 2 வேணும்னா, ஏன்னா 2 தான் தேவைப்படும். அதனால தான். வேறு இந்த கோலத்துக்கு உள்ளே வச்சு விட்றேன். இப்போ இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே அவரை கூப்பிட்டாரு. என்ன ப்ரோ, நானும் அவர் கூப்பிட்றாரு. அவர் கூட தான் எனக்கு வந்திருக்கேன். குமரேசன் ப்ரோ கூட தான். அவர் கூப்பிட்டுருந்தா எம்ரால்டு வச்சுக்க ப்ரோன்னு சொன்னார். பார்த்து நிறைய தெரியுதே. நானும் இந்த போய் எடுக்கிறேன். ஒரு 64 இங்கிட்ட ஒரு 31. எப்படி ப்ரோ வந்துச்சுன்னு கேட்டால், என்ன ப்ரோ நீ தான் ஏன்னா அந்த இதில் கட்டினேல ப்ரோ ட்ரேடிங் ஹாலு, அந்த ட்ரேடிங் ஹாலில் அந்த ஸ்டிக் வச்சு கட்டுற வில்லேஜர் கிட்டேருந்து வாங்கினேன் ப்ரோ. அப்போ என்கிட்ட இருந்தால் ஏன் உட்டா ப்ரோ எடுத்தேன்னு கேட்டா, ஆமாம் ப்ரோ உட்டு எமரால்டு வந்துச்சுல, சந்தோஷப்படு ப்ரோன்னு சொல்கிறாரு. சரி ஓகே நானும் சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன். இங்கிட்ட ஒரு 64, இங்கிட்ட ஒரு 31. மொத்தம் என்ன 90, 99 கிட்ட. இருங்க, அவர் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போவோம் இங்கிட்டு. என்ன வர மாதிரி தெரியலையே, வருவாரா மாட்டாரா? வா ப்ரோ. நான் அவர்கிட்ட லொக்கேஷன் சொல்லிட்டேன். அதனால் அவர் என்னது சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தா இங்கிட்டு தான் வரும். இருங்க, உங்களுக்கெல்லாம் கீழே அந்த லொக்கேஷன்கிட்ட போய்ட்டு நான் உங்களுக்கு மெயினாக காமிச்சிட்றேன். இந்தா இங்கிட்டு இங்கிருங்க, பொறுமையாக நீச்சல் அடித்து போகணும். இங்கிட்டிருந்து இந்த சைடு தான் ப்ளஸ் ஆகுது. இந்த சைடு தான். ஆமாம், இங்கிட்டு தான் கைஸ். திரும்பி நான் அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக வச்சு தான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நேரமாகும். ஆமாம், இருங்க கைஸ், நான் அங்கே போய்ட்டு நான் மொத்தமாக கண்டினியூ பண்ணுறேன். லேட்டாகி தொலைஞ்சிடும். ஆமாம், ஓகே கைஸ் வந்துட்டேன். இங்கே தான் கைஸ் அந்த ஸ்பானர் லொக்கேஷன், இந்த ஸ்கெல்டன் ஸ்பானர். இங்கே என்னது, இருங்க டார்ச் எடுத்து வச்சு விட்ருவோம். எங்கே ஃபுல்லாக வச்சுட்டாரா? வச்சுட்டாரு. இங்கே என்னது, இங்கே ஸ்கெல்டன்ஸ் பண்ணதாங்க. இந்த ஸ்கெல்டன்ஸ் பண்ணது நம்மளுக்கு இப்போ மெயினாக தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பி வேணும்ல, எக்ஸ்பி ஏற்ற
அதனால் மேலே இருக்க உடச்சி விட்டு இந்த ஸ்லாப் வச்சுக்கும். ஏய் யார் அது? அவர் அடிக்கிறாரு. இதில் இருக்க இதை எடு ப்ரோ. என்ன ப்ரோனா நேம் டேக் ப்ரோ, என்கிட்ட இன்வென்ட்ரி ஃபுல்லாக நீ எடுத்து வச்சுக்க ப்ரோன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இப்போ அவரை கூட்டிகிட்டு வந்ததே என்ன சப்போர்ட்டுக்கு தான். இங்கே வச்சு உடன்னு உடைக்கணும். ஆமாம், வேலை ஊறப்பட்ட வேலை இருக்குது. இருங்க, நான் இங்கே பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிடுங்க. இந்த செஸ்ட்டெல்லாம் உடச்சி எடுத்துக்கணும். இருங்க, இதில் ஒரு நேம் டேகு போன் மேல் இருக்குது ப்ரோ, இதையும் எடுத்துரு ப்ரோன்னு சொல்லிட்டேன். வந்து வலிச்சு நக்கிறாரு பாருங்க, எப்படி நக்கிறாருன்னு. ஆமாம், வலிச்சு நக்கிட்டாரு. ஆமாம், எங்கே இப்படியே வச்சு உடச்சிட தான். இவரோட சேனல் லிங்க் நான் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் என்ன முடிஞ்ச அளவுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் என்னது கேமிங் இதுதான் போடுறாரு, பப்ஜி அந்த மாதிரி கேம்ஸ் தான். இருங்க, நான் இந்த இதில் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். எத்தனை பிளாக் உடைக்கணும். இங்கிட்டிருந்து மொத்தம் 4 பிளாக் உடைங்க கேஸ். இங்கிட்ட இது மொத்தம் 4x4 இருக்கணும். சரி, 4x4 ஆமாம் 4x4 தான். ஏன்னா இங்கிட்ட 4, அதே மாதிரி எல்லா பக்கமும் 4 இருக்கணும். ஒரு பக்கமும் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த இருங்க, இதையும் காமிச்சிரு. 1 2 3 3ஆவது உடைக்கணும். இதையும் உடைக்கணும், 4ஆவதையும் உடைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பிளாக் இதெல்லாம் கவர் பண்ணி விட்டுக்கிட்டே வந்துடணும். இங்கிட்டு வந்து ஆமாம் இருங்க, நான் இங்கிட்டு மொத்தமாக உங்களுக்கு வச்சு தான் நான் காமிக்கணுமே. ஏன்னா இதை போட்டு வளவலான்னு இழுக்கும். உங்களுக்கு நான் மொத்தமாக காமிச்சிட்றேன். இருங்க, இதை அடப்போமா. இருங்க, நான் வச்சு காமிக்கிறேன். இது வேறு இப்போது அடப்பட்டு கொஞ்சம் 2x ஸ்பீடு தான் போட்டிருப்பேன். போட்டு தான் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, மொத்தமாக கண்டினியூ பண்ணுறேன். ஐஸ் இந்த இப்படி இருக்கணும். 4x4 உடைச்சோம்னா இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக. இவர் இன்னும் இங்கே உடச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ நம்ம பாட்டம்லேருந்து 3 உடைக்கணும் கைஸ். 1 2 3 அதே மாதிரி எல்லாத்தையும் உடச்சிடுங்க கைஸ். ஆமாம், ஏன்னா உடச்சாதாங்க அடுத்து நம்மளுக்கு நான் தண்ணி ஊற்றி ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் வரப்போ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதை வர காமிக்கிறேன் வரிசையாக. இப்படியே 3 உடச்சிக்கிட்டே வந்துடுங்க. ஆமாம், இருங்க கைஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அவர் என்ன இந்த எண்டர்மேனை பிடிச்சி அம்புளித்து விட்டார். அவனை சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எண்டர்பெல் கொடுத்தாரான்னு கேட்டால் கொடுக்கலையா. சரி ஓகே, இந்த இப்படி வந்துடுங்க கைஸ். கீழே அந்த ஸ்பானர் மட்டும் மேலே அந்த தொங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ ஏன்னா ஆனால் டார்ச்சை மட்டும் உடச்சிடக்கூடாது. அந்த இதில் இருக்க டார்ச்சை உடச்சோன்னா கன்ஃபார்மாக ஸ்கெல்டன் ஸ்பான் ஆயிடுவாங்க. இப்போ அடுத்து நம்ம 4 மூளைக்கு என்னது தண்ணி ஊற்றணுங்க. கொஞ்சம் குவாலிட்டி இப்போ ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெக்கார்டிங் இது இடையில பக் ஆகிருச்சு. சரி பண்ண பார்த்தேன், முடியலை. அது இல்லாமல் கேமும் லேக் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 2 இப்போ இந்த ரெக்கார்டிங்கில் இப்படி தான் வரும். கொஞ்சம் இழுத்துங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க கைஸ். இது என்ன அவர் என்ன மேலே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ப்ரோ இன்னும் கொஞ்சம் உடைக்கணுமான்னு. போதும் ப்ரோன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்று ப்ரோன்னா சரி ஓகே ஊற்றுறேன்ட்டார். இந்த 4 மூளைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அது சென்டரும் ஒரு பிளாக் மட்டும் நிற்குங்க. நான் அவர் நிற்கிறே அப்புறம் அந்த பிளாக்கில் தான். அந்த பிளாக்கா இந்த பிளாக்கா? நான் நிற்கிற பிளாக் தான் நினைக்கிறேன். இங்கே போய்ட்டு ஊற்றணும். தண்ணி வேறு ஊற்ற முடியலை. இவர் தள்ளிக்கவும் மாட்டேன்ட்டார். அவர் அங்கே பிளாக் உடைக்கிற இதில் இருக்கார், பிஸி மேன். நான் போயிட்டு உடைக்கிறக்கு அவர் கடுப்பாக்கிக்கிட்டு இருக்காரு. நான் தண்ணியை ஊற்றிட்டு பொறுமையாக வந்துட்டேன். நான் ஊற்றிக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு நானும் ஊற்றி வச்சுருந்தா. இப்போ 4 பிளாக் உடச்சோன்னே சென்டர் ஒரு பிளாக் மட்டும் ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள். இந்த பிளாக்கை உடைக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உடச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ. எனக்கு இதுக்கு மேலே போச்சுன்னா கீழே பெட்ராக் வந்துடும். அதனால் நான் கொஞ்சமாக தான் உடைக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இதில் வேணுமோ உடச்சிக்கோங்க. நான் இதில் என்ன ஒரு 6 பிளாக் உடச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 6ஓ 5ஓ ரெக்கார்டிங்கில் மறந்துட்டேன் எவ்வளோன்னு. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு 6 பிளாக் தான் இருக்கும். இப்படி உடச்சி என்னது பாட்டமில் இருட்டாக வேறு இருக்கா. டார்ச் எங்கடா? இந்த இருக்குது டார்ச் எடுத்து வச்சிரும். இங்கே எங்கே இப்படி ஒன்று உடச்சி டார்ச் வைப்போம். இந்த இருக்குது பாருங்கள். நான் ஒரு இங்கே மேலே தானே வந்தேன். மேலேயா சைடில் வந்தேனா? இந்த இப்படி இங்கே ஒரு சின்ன ரூம் க்ரியேட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஹாப்பர் செட்டப் வச்சு என்னது இங்கே செஸ்ட்டெல்லாம் வைக்கணும். அதனால் உங்களுக்கு நான் மொத்தமாக வச்சு தான் திரும்பி காமிக்கிறாப்பில் இருக்கணும். உங்களை ரொம்ப நேரமாக காமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா ஒரே இதாக காமிச்சேன்னா வெறுப்பாயிரும். ஆனால் இருங்க, நான் மொத்தமாக வச்சே நான் கண்டினியூ பண்ணுறாப்புல தான் இருக்குது. இங்கே வெறும் உடச்சிட்றேன். இப்படி உடச்சி ரூம் செட்டப்பில் வச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே மேலே வந்து இங்கே எல்லாம் இங்கே கீழே முடிச்சிட்டேன். ஹாப்பர் செட்டப்லாம் வச்சு இதெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ அங்கே எல்லா டார்ச்சையும் உடச்சிட்டு இந்த ஒரு டார்ச் மட்டும் இருக்குது, அதை மட்டும் உடைக்கணும். உடச்ச உடனே இப்போ என்ன ஸ்கெல்டன்ஸ் வந்துடுவாங்க. நீங்களே பாருங்கள் வேணா. இப்போ உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். உடச்சிட்டேன். வந்துட்டாங்க பாருங்கள். போகிறானா என்னை அடிக்கிறேன்னு சேர்ந்து கீழே விழுகிறியடா.
சாவுட கீழே விழுந்து லூஸு பக்கி பண்ணாட செத்துப்போ. ஆமாம், நான் இங்கேயே கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே போட்டேன் கேஸ். ஏன்னா இங்கே நான் கொஞ்ச நேரம் ஸ்கில்டன்ஸ் வரட்டுன்னு அவர் கூப்பிட்றாரு. ப்ரோ கீழே ஸ்கில்டன்ஸ் வந்துருச்சு, வா ப்ரோ வா ப்ரோன்னு. இரு ப்ரோ வரேன் நானும் சொல்லிட்டேன். அவர் என்ன வா ப்ரோ ஸ்கில்டன்ஸ் இருக்குன்னு டக்குன்னு வா ப்ரோன்னு சொல்கிறாரு. அட இரு ப்ரோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல வர ஸ்கில்டன்ஸை போறியால் அடிக்கான்னு கேட்குறாரு. சரி போயாச்சு, மிரட்டிலாம் வேலை வாங்குறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். இந்த இங்கே இந்த இருக்குது பாருங்கள், இந்த எத்தனை ஸ்கில்டன்ஸு இங்கே எல்லாம். நீ வேறு ஷார்ட் வாங்கிற ப்ரோ, ஸ்கில்டன்ஸ் ஷார்ட் அடிக்கலாம் பார்த்தா நீ ஏன்ட்டு அந்த ஷார்ட் வாங்கிற போல். இங்கே எல்லாம் வாங்கு 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 வாங்கு. இருங்க இந்த இடத்துல எக்ஸ்பி ஊறப்பட்டது ஏறிடுங்க இங்கே கொஞ்சம். ஆனால் இது எக்ஸ்பி ஃபார்முக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இங்கே கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே போட்டேன்னா கன்ஃபார்மாக என்னது நிறைய பேர் வந்துடுவாங்க ஸ்கெல்டன்ஸு. அடுத்து பண்ண போகிறது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்து அடுத்து ஜாம்பி ஃபார்முக்கு தான். ஏன்னா ஜாம்பி ஃபார்மு அடுத்து ஸ்பைடர் வச்சு பண்ண முடிஞ்சா ஸ்பைடர் ஃபார்மு, இந்த எல்லா ஃபார்மும் பண்ணணும். காம்பிள் ஸ்டோனு டஃப்பாக, இது என்ன டஃப்பு, இது என்னமோ ஒன்று இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. என்கிட்ட இருக்குது இந்த பிளாக்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், வரிசையாக அடுக்கணும். இந்த இப்போ பாருங்கள் இந்த செஸ்ட்டு இங்கே சைட்லலாம் என்னது இப்போ இங்கே 3 செஸ்ட்டு 6 செஸ்ட்டு வைக்க போகிறேன். எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, இதில் இருக்க லூட் எல்லாத்தையும் பிறக்கி இதில் வைக்க. இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது, போக போக வரும். நான் தனியாக நான் இவர் இல்லாத நேரத்தில் நான் ஏஎஃப்கே போட்டு நான் எடுத்து வச்சிருவேன் எனக்கு டைம் இருக்கும்போது. இங்கே நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். ஆமாம், இங்கே 1 2 3 4 5 6 வச்சுருக்கோம். ஆமாம் 6 பெட்டி இருக்குது கைஸ். இப்போ கரெக்டாக இதில் என்னது எங்கே ஆமாம் இந்த எல்லாத்தையும் தூக்கி இதில் வரிசையாக வர வர லூட் எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இப்போ வரைக்கும் லைக் பண்ணாதான் லைக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெக்கமெண்டேஷன் ஆக மாட்டேங்குது சேனலு. நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணால் தான் உண்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட்டுறேன் கைஸ். 1 வீக்கில் 2 to 3 வீடியோஸ் போட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா டெய்லியும் வேலை வருது, அதனால தான் முடியலை. இருங்க நான் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. இவர் இங்கே எனக்கு ஏன்னா கம்பையும் வச்சுட்டு இந்த அங்கே பாருங்கள், அவர் அங்கே ஸ்கில்டன்ஸ் கம்பையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்குற யாரையும் அடிச்சு ப்ரோ, நான் தான் அடித்தேன். எதுக்கு ப்ரோ என்னை அடித்தேன்? அப்போ எனக்கு ஏன் ப்ரோ அம்பை மிக்கிறோம், உனக்கு இல்லை ப்ரோ அங்கே ஸ்கெல்டனுக்குன்னு சொல்கிறாரு. எங்கே இருந்தால் நானும் பார்த்தேன், ஆமாம் இருக்கானா, சரி ஓகே நானும் விட்டுட்டேன். இப்போ தெரியாது அப்புறம் என்னை ஏன் ப்ரோ அடிச்சிங்க பாரு ப்ரோ, ஹெச்பி காரணம் ஃபஸ்ட்டு ப்ரெட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் சரி ஓகே ப்ரோ விடு ப்ரோ, ஒரு அடி தானே நானும் சொல்லிட்டேன். ஆமாம் இங்கே ஆனால் இந்த ஸ்குவாடு எடுத்தே பாருங்க, ஞாபகம் இருக்கா? எண்டர்மேன் அடிக்கிறக்கு இந்த லூட்டிங் 1 வச்சுருக்க ஸ்குவாடு. லூட்டிங் 3 கிடைக்கல. லூட்டிங் 3 கிடச்சா அடுத்து நான் செஞ்சு வைக்கேன். முடிஞ்சால் இந்த வில்லேஜஸை என்னது கொஞ்சம் மாற்றி வைக்கிறேங்க, கொஞ்சம் நல்ல இதாக பார்த்து நான் தேடி தேடி கூட வைக்கிறேன். ஏன்னா இதாகுதுல லேட் ஆகுது போக போக. எனக்கு யாராவது இந்த தெரிஞ்சவங்க அந்த யாராவது இந்த வீடியோ லிங்க் அனுப்பிவிடுங்க. அது என்னமோ நான் கம்போஸ்டா இந்த எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த ரெட் ஸ்டோனு இதெல்லாம் வச்சு ஒன்றா பண்ணோம்னா அரேஞ்ச் பண்ணுறது, அது மட்டும் எனக்கு என்னென்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க கைஸ். ஒரு செஸ்ட்டு ஒரு செஸ்ட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போய் லூட் உட்காந்துக்கிறோம், அது எப்படின்னு தெரியல. அது நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க கைஸ். இங்கே அவர் சொன்னால் ப்ரோ மேலே போமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மேலே போமா ப்ரோ, அவர் வெயிட் பண்ணுங்க ப்ரோ நானும் சொல்லிட்டேன். இங்கே இந்த அம்பத்திக்கு வச்சுட்டு இதில் அது பவு இந்த இதில் இருக்க ஆரோ எலும்பு இதில் தூக்கி ஆரோ வச்சு விட்ருவோம். இங்கே தூக்கி எலும்பை வச்சு விடுவோம். 47 எலும்பு இருக்குது, 47 பரவாயில்ல இருக்கட்டும். இங்கே இவன் வேறு இருக்கான், உன்னை அடிக்கிறோமா? சரி அடிப்போம், கரெக்டாக அடி விழுகாது. இப்படி உட்காந்து அடிப்போம், செத்துப்போம். 2 எலும்பு இருக்குது. அவர் கீழேயே குனிஞ்சிட்டார், குனிஞ்சத்தில் நிமிராமல் இருக்கார். ஏதோ பொண்ணு பார்க்க வந்திருக்காப்புல, குனிஞ்சத்தில் நிமிராமல் இருக்கார். ஏதாவது ஒரு ஸ்கில்டனை பார்த்து கட்டிக்கிறியா ப்ரோ? அவர் என்ன லெஃப்டே ஆகிட்டார், ஒரே கட்டிக்கு போயிட்டாரோ. நான் தாம்பாலை தட்டு எல்லாம் எடுத்தார் வந்துட்டார். கேட்டால் என்ன அப்புறம் நெட்டு ஒர்க் ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி ஓகே நான் விட்டுட்டேன். இங்கே நான் எல்லாத்தையும் தூக்கி எடுத்து வைக்கணும். இதில் வைக்கிறது இதெல்லாம் தூக்கி இந்த 4 இதை வச்சு விட்ருவோம். இங்கே அந்த எலும்பு 52 இருக்குது. சரி ஓகே, இப்போ இங்கேருந்து விறுவிறுன்னு அவர் என்ன போட்டு தட்டிக்கிட்டு இருக்காரு? ஸ்கெல்டன்ஸுகளை தான் தட்டுறாரா? சரி ஓகே, அவர் பாடுக்கு தட்டட்டும், நம்ம போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்.
ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இதுக்கு மேலே எதுவும் இல்லை. மேலே போடுற மட்டும்தான் வேலை, வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதாங்க கைஸ். நான் இதுக்கடுத்து மேலே போய்ட்டு நான் மேலே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். மேலே இருந்தால் இந்த ஏணி எட்டு வந்தால் இதுக்குதேன். இங்கேருந்து விறுன்னு மேலே ஏறுறதுக்குதேன். இந்த எங்கே இப்படி போட முடியலையே, போட முடியல, போட முடியலையே. சரி மேலே போட்டுக்கிறேன். கீழே விடலாம் என்னடா, மேலே போட்டுக்கிறேன்டா, போங்கடா போல. ஆமாம், கடுப்பாக்குறாங்க. இருங்க கைஸ், நான் மொத்தமாக மேலே ஏறிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா லேட் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். இந்தா பார்த்துக்கோங்க எங்கே இருக்கேனுங்கிற மட்டும். நடு தண்ணிக்குள்ளே வந்து இறக்கி விட்டுருக்கு. இந்த இங்கிட்டு எல்லா பக்கமும் தண்ணியாக தான் இருக்குது. இந்த கிளி வேறு தவிக்கிட்டே இருக்குதுயா, என்ன கிளினே தெரியல. ஏன்னா ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப இதாக இருக்குல்ல. இங்கிட்டிருந்து அடுத்து நான் இங்கேருந்து வீடு வரைக்கும் அடுத்த பார்ட்டுன்னு இல்லை, நான் ஆஃப்லைனில் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ட்ராக்கு போட்டு எல்லாம் செட் பண்ணி வீடுலேருந்து இங்கே வைக்கணும். அதனால் நீங்கள் மறக்காமல் அதை என்னது அப்போ அடுத்து போடுறேன், அப்போ என்னென்னு காமிக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு போட்டு வெறுப்பாகிட்டுருக்கு. இதில் வேறு போட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், போட்டு என்னது ஆட்டோமேட்டிக்காக என்ன போடுறாப்புல எதுவுமே இல்லையா? யாராவது அது எப்படி சொல்ல, ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு மிஷின் மாதிரி போடுற மாதிரி எதுவுமே இல்லை போல். இவன் என்ன வேறு முறைச்சிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. ஒருத்தன் கீழே முறைக்கிறான் ப்ரோ, உன் கவட்டை கீழே. அவருக்கு கண்டுக்கலை. இந்த அடி வாங்கு. இப்போ ஆமாம், அடி வாங்கி செத்து தலைய மாட்டேங்குது. போயிட்டான். போ போ போ. இங்கேருந்து நான் தரைக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றோம். தரைக்கு போகணுமா இல்லை அங்கிட்டிருந்து தண்ணிக்கு போகுதான்னு தெரியல. இப்படி போட்டு வச்சுக்கிறேன். ஆமாம், இங்கிட்டிருந்து இப்படி இந்த இப்படி போட்டாச்சு, கரெக்டாக இருக்குது. இங்கிட்டிருந்து ஆமாம், இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் தான் என் வீடு. இங்கிட்டிருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் தான் என் வீடு வரும். ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்க, போயிட்டுறக்குள்ளேயும் சின்ன இதே ரூம் மாதிரி கட்டியாச்சு. இந்த ரூம்குள்ளே போனோம்னா இங்கே கீழே இறங்குறக்கான பாதை ஸ்கெல்டனுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிச்சிட வேண்டியதே. ஆமாம், இப்படியே நின்று அவர் அங்கிட்டு என்னது வேலையை பார்த்துக்க இருக்காரு. அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். வீடியோ ஸ்டாப் ஆயிருக்கேன்னு பார்க்காதீங்க, ரெக்கார்டிங் அப்போ ஸ்டாப் ஆயிருச்சு. அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பாட்டில் பார்ப்போம். பை கைஸ்.